வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உயரங்களை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 136வது முறையாக இன்று உரையாற்றிய அவர் கார்கில் வெற்றி தினத்தையொட்டி ராணுவ வீரர்களை நாடு நினைவு கூறுவதாக கூறினார். தாய்நாட்டின் பாதுகாப்பிற்காக வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சல் திறன்மிக்க பாதுகாப்பான சுயசார்பு இந்தியா முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்நாளையொட்டி ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கடந்த 14ஆம் தேதி புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் தொடங்கப்பட்ட சிறப்பு இருசக்கர பேரணி லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்றார். நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக கூறிய பிரதமர், இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி நவீன போர்க்கப்பல் அண்மையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75%க்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பினாகா தொலைதூர ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக கூறினார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய பிரதமர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது உலக அளவில் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பளித்ததன் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம்-1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறன், ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை வெளிப்பட்டதாக கூறினார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்றார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து முதன்முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமை அடைவதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணாக்கர் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறிய பிரதமர், பிளாஸ்டிக் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியின் போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை உருவாக்க வேண்டும் என்ற தமது வேண்டுகோள் கடைபிடிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கைத்தறி தொழிலை ஊக்குவிப்பதன் மூலம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். காதி பொருட்கள் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வாங்கி உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். நமது பாரம்பரிய இசையை பிரபலப்படுத்தும் வகையில் உள்ளூர் இசைக்கருவிகள் குறித்த தகவல்களை மக்கள் சமூக ஊடகங்களில் பகிருமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கனவு காண வேண்டும் என்று டாக்டர் கலாம் அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தார். இவ்வாரம் கொண்டாடப்பட உள்ள குரு பூர்ணிமா நமது வழிகாட்டிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் திருநாளாக விளங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தன்று ஒட்டுமொத்த தேசத்தையும் உணர்வுபூர்வமாக ஒன்றிணைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி ஏற்றும் இயக்கம் கடந்த ஆண்டுகளைப் போலவே உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர்,
தமது சுதந்திர தின உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பொதுமக்கள் மைகவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விவசாயத்துறையை பாதுகாக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் பலன்கள் விவசாயிகளை நேரடியாக சென்றடைவதாக கூறினார். கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறாங்க. பசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ். 2047ஆம் ஆண்டிற்குள் நாடு வல்லரசாக உருவெடுக்க அனைத்து தரப்பினரும் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 27வது விஜய் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ராணுவ வீரர்களின் இணையற்ற வீரம், தளராத உறுதி மற்றும் தேசப்பற்று ஆகியவை ஆயுதப்படையினரின் மிகச்சிறந்த மரபுகளை பறைசாற்றுவதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் கார்கில் வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் நன்றியுடன் இருக்கும் என்று கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நம் ராணுவத்தினரின் தேசபக்தியும் கடமையுணர்வும் இளம் தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மறைமுக போர்கள், ஊடுருவல்கள் உள்ளிட்ட எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் இந்திய பாதுகாப்பு படை தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். நாட்டின் வீரமிக்க படை வீரர்களின் தேசப்பற்றும் உறுதியும் இருக்கும் வரை நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், உலகத்தரம் வாய்ந்த ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியுடன் பாதுகாப்புத்துறை நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மத்திய அரசு ராணுவ வீரர்களின் நலனிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கார்கில் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள ராணுவ மருத்துவ மையத்தில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இப்போரில் பங்கேற்ற கர்னல் சுகுமார், ராணுவ மையத்தின் பொறுப்பு அலுவலர் லெப்டினன்ட் பிரசன்னம் பிள்ளை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். கார்கில் வெற்றி குறித்த அஞ்சல் கண்காட்சியும் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகள் 20 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். செட்டி மண்டபத்தில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். இந்த 6 கிலோமீட்டருக்கு இந்த ஆகாய தாமரையும் இந்த வடிகால் வைக்க தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைக்கும். என்னன்னா எல் நினோ சொல்லியிருக்காங்க. எல் நினோல காலநிலை மாற்றம் ஏற்படும். ஒருவேளை வெயில் அடிக்கலாம், இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை நம்மளோட டெல்டா சைட்லேருந்து மற்ற மாவட்டங்களையும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணத்தில் அவங்க எந்த பயிர் விளைவித்தாலும் அதுக்கு ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் விளைவில் நாங்கள் அறிவிப்போம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருவதாகவும் சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த குடோனில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் கைரேகைகளை புதுப்பித்துக் கொள்ளாத 30,489 பேர் நியாய விலைக் கடைகளுக்கு சென்று இப்பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று மாலை நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகளுடனான அரசியல் ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
எல் நினோ பாதிப்பை தவிர்க்க அதிக மகசூல் தரும் குறுகிய கால பயிர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.